விழுப்புரம் நகராட்சி திடலில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க திமுக அரசை வலியுறுத்தி பாமக சார்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோட்டுக்கு கீழே வாழுற எளிய மக்களை ஏறாளோ இது சமத்துவம் பேசுற கூடாதா கூடாதா கல்லு உடைக்கிற வன்னிய சாதி கலெக்டராக கூடாதா 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 கட்டட வேலை செய்யற வன்னிய கமிஷனாக கூடாதா கெடுத்தாயே 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 வன்னியர் வீட்டு பிள்ளைகள் படிப்பை கெடுத்தாயே கெடுத்தாயே தடுத்தாயே தடுத்தாயே வன்னியர்களின் வேலை வாய்ப்பை. திமுக அரசை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இணைகிறார். வினோத், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் திமுக அரசை கண்டித்து 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணி என்ன, சொல்லுங்க. வணக்கம். உச்ச நீதிமன்றம் கடந்த வருடம் ஆணையிட்டு 1200 நாட்கள் மேலாகியும் இன்று வரை இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக வன்னிய இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று விழுப்புரம் மாவட்டம் நகராட்சி திடலில் கண்டன ஆர்ப்பாட்டமானது, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதன் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்கள், வன்னியர் சங்க தொண்டர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் இறுதியில் 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அது உச்ச நீதிமன்றம் ஆணையை நிறுத்தி வைத்ததால் திரும்பவும் திமுக அரசு அந்த உள்ஒதுக்கீடு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேசன் மற்றும் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமகவின் தலைவர் நிறுவனர் அன்புமணி ராமதாஸின் தந்தை மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது. அவர் தைலாபுரத்தில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் வன்னியர் சங்க துவக்க நாளான இன்று அங்கு வன்னியர் சங்க கொடியினை ஏற்றி வைத்து நிகழ்ச்சி வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வினோத். கூடாதா 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 கல்லு உடைக்கிற வன்னிய சாதி கலெக்டராக கூடாதா 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 கட்டட வேலை செய்யற வன்னிய கமிஷனாக கூடாதா கெடுத்தாயே 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 வன்னியர் வீட்டு பிள்ளைகள் படிப்பை கெடுத்தாயே கெடுத்தாயே